நேத்து எங்க போயிருந்தான்னு பாத்தீங்களா? நம்ம பறந்து போ மூவியோட தியேட்டர் மீட் தான் போயிருந்தோம். நம்ம கோயம்புத்தூர்ல பாட்வே தியேட்டர்ல படம் முடிந்ததும் டைரக்டர் ராம் சார் அண்ட் சிவா அண்ணா வந்து நெறைய விஷயம் பேசினாங்க. ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இதுல எல்லாம் சேமா? சேசிங். எந்த சீன் சேசிங்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சேசிங். மறந்துடா? இல்ல லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் இருந்த ஒரு தப்பு. பாப்கார்ன் சொல்றது. EMI. ஓகே. யாரா அந்த கிரஷ் போர்ஷன்? ஒரு blessing மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு முதல் படம் அது ராம் சார் படத்தினால வர்க் பண்ண கிட்டி ஒரு சான்ஸ். அது முடிச்சதும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட். என்ன மனுஷன் பாருங்க. 2 பேரும் அந்த தரையில உட்கார்ந்து ஃபேன்ஸ் கூட பேசுறாங்க. நீங்களே பாருங்க. சோ எனக்கு அது ரொம்ப பர்சனலா கனெக்ட். ஏன்னா ஒருத்தருக்காகனா நம்மளும் போய் ஷூட் பண்ணியிருப்போம், அப்போவே ஷூட் பண்ணியிருப்போம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிருக்கணும். இல்லை எனக்கு அடுத்து வரவங்க கிட்ட நான் அது கதையாக சொல்கிறதுக்கும் எனக்கு இது பண்ணியிருக்கேன். ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை நான் இந்த படத்தில் அச்சீவ் பண்ண. அந்த மாற்றால வந்து அந்த கண்ணு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து பார்க்கும்போது ஓகே அந்த இடத்துல படிச்சேன்னு தெரியல. அது பண்ணும்போது ஓகே அது இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து நானும் சின்ன வயசுல பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து எங்களோட அத்தையோட தலையில வந்து நான் கம்மை ஊட்டி விட்டு ஓடி போயிருக்கேன். இல்ல அவங்க சப்ஜெக்ட் வந்து நான் செஞ்சு எனக்கு கேட்டு செய்யல. ஸோ அதனால அது ஒரு மாதிரி இதாகிட்டு ஊட்டி விட்டு ஓடிட்டேன். அண்ட் தென் ஒரு டைம் வந்து எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வில்லேஜ் சைடு வண்டி வந்து எனக்கு பின்னாடி பிடிச்சிக்கணும். என்னை ஓட்ட வச்சு நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் நிறுத்திட்டேன்னா திரும்ப வந்து ஓட்ட தெரியும். என்னை ஏற்றி வச்சுட்டாங்க. நான் ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டேன். நிறுத்தி எந்த இடமும் தெரியல. அது ஒரு மாதிரி வில்லேஜ் சைடு எனக்கு அனுப்பிட்டு திரும்பி பார்த்தா எனக்கு திரும்ப ஏறி ஓடவும் தெரியாது பண்ணவும் தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடி ஓடி வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்த தியேட்டர் ஒர்க்கர்ஸ்ல உங்களை ஹால் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நிறைய விஷயம் பேசினாங்க இந்த படத்தை பத்தி. ஒரு சில ஃபேன்ஸ் கொஸ்டின் ஒப்பி கேட்டாங்க. அவ்வளவுதான். நான் உங்கள் கேதர் தமிழண்டா. ஓகே டாடா பை பை see you soon next video. பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல. தொட்ட சரித்திரமா உயர்ந்து புட்டேன். தலையும் நான் தானே தளபதி நான் தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு வேற யாரு நான் தானே பாரு. என்னவா ஜோலியவே எங்க வச்ச அழகனா. கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணதா. ஆஸ்காரு எல்லாம் எனக்கு அம்பாசிடர் காருடா. ஸ்லம்டா கூட எனக்கு சப்ப மேட்ருடா. பிள்ளைக்கு தாய பேரை வச்சு பாரு. பரீட்சையில் எடுப்பாண்டா 100க்கு 100. தலைவன் நான் தான் தலைவன். தமிழன் நான் தான் தமிழன். பச்சை மஞ்ச ஆரஞ்சு தமிழனா உலக